லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாய்கிட்ட இருந்து கடி வாங்குறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாய்களுக்கு அதாவது தெரு நாய்களுக்கு இழைக்கக்கூடாத கொடுமைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா தெரு நாய்களுக்கு நிறையவே கொடுமைகள் வந்துட்டு இழைக்கப்படுது. அது கடிக்குதுன்றத மட்டும் டாபிக்கா எடுத்து பேசுறோம். பட் இதுவும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா எங்க இருந்து அது கடிக்க உருவாகுது அப்படின்றத பார்க்கணும். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அந்த ஒரு நாய் கடிக்க வருதுன்னா அது எதனால அது கடிக்க வருது அப்படின்றத பார்க்கணுன்ட்டு. அது நிஜமாவே முக்கியம் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அது கடிக்கிறதுக்கான ரீசன் சோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். எப்பவுமே சோர்ஸ் தான் வந்துட்டு அதோட ஹேப்பனிங்க வந்துட்டு தீர்மானிக்கிறது. ஸோ அந்த சோர்ஸுக்கான காரணம் வந்து நம்ம தான். ஸோ அத தடுக்கிறது எப்படின்றத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்கேஸ் உங்க வீட்டுக்கிட்ட தெருநாய் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. என்னடா நீ இவ்வளோ நேரம் நல்லவன் மாரியே பேசிட்டு இருந்தியே, இப்போ ஃபீட் பண்ணாதன்ட்டு கெட்டவன் மாரி பேசுறியேடா, நீ எல்லாம் ஒரு பெட் லவ்வரா அப்படின்னு கேட்கலாம். ஃபீட் பண்ணாதீங்க. அதுதான் நல்லது. ஏன்னா வந்துட்டு ஃபீட் பண்றதுனால ஒரு விஷயம், அது வந்துட்டு உங்கள எஜமானனா நினைக்கும். ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிற நாய் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அதுக்கு ஃபீட் பண்ண அது உங்க மேல ஒரு அஃபெக்ஷன் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ உங்கள வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா நினைச்சு, உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கிறதா நினைச்சு மத்தவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். மத்தவங்கள பார்த்து குலைக்க ஆரம்பிக்கும். அத பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2வது விஷயம், நம்ம ஃபீட் பண்ற ஃபுட். நாய்களுக்குன்ட்டு தனியான ஃபுட் இருக்கு. நம்ம நாட்டு நாயா இருந்தா கூட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நாய்களுக்கு குடுக்கக்கூடாது. அதெல்லாம் குடுத்தா வந்து நாய்களுக்கு ஒத்துக்காது. அதாவது நம்ம குடுக்குற ஃபுட்னால ஃபுட் பாய்சன் ஆகி இறந்து போற நாய்களே இருக்கு. ஸோ ரோட்ல இருக்க நாய்க்கு யோசிச்சு பாருங்க. வீட்ல இருக்க நாய்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்துருவோம். நம்ம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, நாய் சரியா சாப்பிடலன்னா ட்ரீட்மெண்ட் குடுத்துருவோம். ரோட்ல இருக்க நாய்க்கு ஸோ அதனால வந்து நீங்க ஃபீட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்பவே நல்லது. 2வது விஷயம், நாய்களை இல் ட்ரீட் பண்றது. முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். நாய போட்டு அடிக்கிறது, சும்மா படுத்துட்டு இருக்க நாய் மேல கல்ல விட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தீபாவளி சமயத்துல பண்ணுவானுங்க அட்டூழியம். பட்டாசு கொளுத்தி நாய் மேல போடுறது. சரத்த கொளுத்தி நாய் மேல போடுறது. இதுதான் சோர்ஸ். இது நான் சொல்றேன் இல்லையா, இதுதான் சோர்ஸ். இதனால வந்துட்டு என்ன ஆகும்னா, உங்கள கடிக்குதோ கடிக்கலையோ, உங்கள மாரியே ஒருத்தர் அதே ட்ரெஸ்ல ஒருத்தர் வந்துட்டு போறாரு. இல்ல வந்துட்டு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்குன்னு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அது நாயால வந்து கணிக்க முடியும் கண்டிப்பா. ஸோ ஒரே மாரி ஸ்மெல் இருக்க சில பேர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட வேர்வை ஸ்மெல் வந்து ஒரே மாரி இருக்கும். ஒரு சில நாய் வந்துட்டு அத தப்பா கெஸ் பண்ணி உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாய் வெறி ஆறதுக்கு காரணமும் நம்ம இல் ட்ரீட் பண்றது தான். 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நாய் குட்டி போட்டுது. சப்போஸ் குட்டி போட்டு உங்க வீட்டுக்கிட்ட வந்து ஷெல்டர் ஆயிடுச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க வீட்டுக்கிட்ட ஷெல்டர் ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்துட்டு ப்ளூ கிராஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க அந்த குட்டிகள எடுத்துட்டு போய் வேற யாருக்காவது அதுக்கு வந்து அடாப்ஷன் குடுத்துருவாங்க. ஏன்னா, நீங்க அந்த நாய்க்கு வந்து ஷெல்டர் குடுத்தீங்கன்னா, அடுத்தது அது 4 நாய்ன்றது 10 நாய் ஆகும். அது 10 நாய்ன்றது அப்படியே பெருகிட்டே தான் போகும். இந்த 3 விஷயம் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு சில பேர் தப்பிக்கலாம். அதாவது இந்த மாரி நாய் கடியிலேருந்து ரோடு நாய் கடிச்சு ஒருத்தர் அஃபெக்ட் ஆறாரு அப்படின்றத நம்ம தடுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு இந்த காரணங்கள்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டுது. ஸோ அதுதான் நான் சொன்னேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வீடியோ காமிச்சு இது மாரி பண்ணாதீங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நாய் வச்சிருக்கீங்களா வீட்ல? அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.